புதுச்சேரியில் மக்கள் நலனுக்காக சிறப்பாக செயல்பட்டு வந்த வட்டார ஊரக வளர்ச்சி திட்ட அதிகாரி சத்தியமூர்த்தி பணியிட மாற்றத்தை ரத்து செய்திட வலியுறுத்தியும் 100 நாட்கள் முழுமையாக வேலை வழங்காத மாநில அரசை கண்டித்தும் அரியாங்குப்பத்தில் கடலூர் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் வட்டார வளர்ச்சித்துறை மூலமாக மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டமான ஒவ்வொரு கிராமப்புற குடும்பத்திற்கும் குறைந்தபட்ச ஊதியத்துடன் ஆண்டிற்கு 100 நாள் வேலைவாய்ப்பை உறுதி செய்துள்ளது. இந்த திட்டத்தில் அடித்தட்டு மக்களையும் பொருளாதாரத்தில் பங்களிக்க வைக்கும் வகையில் வேலைக்கான உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ள வகையில் புதுச்சேரி மாநிலத்தில் மத்திய அரசால் நிதி ஒதுக்கப்பட்டு மாநில அரசின் வட்டார வளர்ச்சித்துறை மூலமாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் புதுச்சேரியில் உள்ள அனைத்து கிராமப்புறங்களிலும் 100 நாள் வேலை வழங்கப்பட்டு வருகிறது. இதில் சமீப காலமாக 100 நாட்கள் முழுமையாக வேலை வழங்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. மேலும் வட்டார ஊரக வளர்ச்சித்துறை திட்ட அதிகாரியாக பணிபுரிந்த சத்தியமூர்த்தியை அதிரடியாக புதுச்சேரி அரசு பணியிட மாற்றம் செய்து அரசாணை பிறப்பித்துள்ளது. இதனை அடுத்து மக்கள் நலனுக்காக சிறப்பாக செயல்பட்டு வந்த வட்டார ஊரக வளர்ச்சி திட்ட அதிகாரியை பணியிட மாற்றம் செய்யப்பட்டதை கண்டித்தும் அவரது பணியிட மாற்றத்தை உடனடியாக ரத்து செய்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் அரியாங்குப்பம் பிரம்மன் சிலை சதுக்கம் அருகே 300க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவம் அறிந்து விரைந்து வந்த அரியாங்குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முருகானந்தம் மற்றும் காவலர்கள் SP வீரவல்வன் தலைமையில் மறியலில் ஈடுபட்டவர்கள் மத்தியில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இருப்பினும் அவர்கள் கலைந்து போகவில்லை. இதனை அடுத்து சாலையில் அமர்ந்து அவர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி மற்றும் வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் உள்ளிட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இது தொடர்பாக முதல்வரிடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக உத்தரவாதம் அளித்ததை அடுத்து அவர்கள் அங்கிருந்து சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். இந்த சாலை மறியல் காரணமாக சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தியிடம் அதிகாரி சத்தியமூர்த்தியை மீண்டும் பணியில் அமர்த்திட வேண்டும் என்றும் 100 நாள் வேலையில் முழுமையாக வழங்கிட வேண்டும் என்றும் மனு அளித்தனர். இதேபோல் கிருமாம்பாக்கம், பாகூர் மற்றும் கிராமப்புறங்களில் 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது.